இனிமேல் நிரவ் எந்த வீடியோவில் நான் கொண்டு வர மாட்டேன். ஏன்டா? ஏன்னா நிறையா கமெண்ட்ஸு ஐஎம் சுப்பு அஃபிஷியல் பதிலாக ஐஎம் நிரவ் அஃபிஷியல்னு வைங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் நிறைய பேர் நிரவ் இல்லை எக்ஸ் கண்டென்ட் அப்படிலாம் போடுறாங்க. அதெல்லாம் பார்க்க கஷ்டமாக இருந்தாலும் சில பேர் வந்து பையன் நீ வீடியோ போடுற அது ஓகே. பட் ஆனால் சில பேர் வந்து என்னென்னா நிரவ் இப்போ கூட ஒருத்தவங்க கால் பண்ணி உங்கள் பையன் பார்த்து எங்கள் அம்மா பார்த்து தான் தூங்குறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லும் போது கேட்க ஹாப்பியாக இருந்துச்சு. இருந்தாலும் இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது சிலர்லாம் என்னடா நம்ம அவனோட டேலண்ட்டை தான் நம்ம கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி ஓகே, அது எதுக்கு இப்போது. ஸோ நம்ம சேலஞ்சுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம என்ன சேலஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளைண்ட் டிராயிங் சேலஞ்ச். ஓகே ஓகே, சேலஞ்ச் உள்ள போலாமா? போலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐஎம் சுப்பு அஃபிஷியல். மேல 2 குச்சி இருக்கணுமே காதுகிட்ட. இரு, அப்ப நீ வரைஞ்சிரு, நான் வேணா சொல்றேன். உனக்கு தெரியும்னா வர. ஸோ நேம்லேயே இருக்கும் பிளைண்ட் டிராயிங்னா கண்ணை கட்டிட்டு வரைகிறது கிடையாது. நான் ஒரு இமேஜ் வந்து வச்சிருப்பேன், ஓகேவா? நான் அந்த இமேஜை பார்த்துக்கிட்டே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். 2 பேரும் காமனான இன்ஸ்ட்ரக்ஷன் தான், அப்படியே சொல்லுவேன். அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரியே வரையணும். நான் வச்சிருக்க இமேஜோ நீங்கள் வரைகிற இமேஜோ எது சிமிலராக இருக்கோ அவங்க தான் வின்னர். இதில் மொத்தம் 3 ரவுண்ட் இருக்கும். அதே மாதிரி பார்க்குற மக்களே நீங்களும் எங்கள் கூட சேலஞ்ச் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை டிவிலையோ ஃபோன்லேயோ ஓட விட்ருங்க. கையில் ஒரு பேப்பரோ பெண்ணோ எடுத்துக்கிட்டு திரும்பி அதை வீடியோ பார்க்காம நான் சொல்ல கேட்டுக்கிட்டே வரைங்க. ஸோ சிமிலராக வருதா அப்படின்றத பாருங்க, ஜாலியாக இருக்கும் கேம். ஸோ ரவுண்ட் 1 பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். ரவுண்ட் 1 என்னன்னா நார்மலாக ஒரு நம்ம சின்ன வயசில் வரைகிற டிராயிங்ஸ் தான் இந்த ரவுண்ட் 3 ஃபுல்லாக 1 2 3 ஃபுல்லாக. பட் ஆனால் ரவுண்ட் 1 என்ன இருக்க போகுதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வரைவோம்னா வீடு தான் வரையும். அது என்ன சிம்பிளான ஒரு வீடு தான். இந்த இமேஜில் எப்படி இருக்குன்னா மரம், சூரியன் அண்ட் வீடு இருக்குது, ஓகேவா? மரம் வந்து லெஃப்ட் சைடில், சூரியன் வந்து மரத்துக்கு மேலே, ஐ மீன் வீட்டுக்கும் மரத்துக்கும் நடுவில் இருக்குது, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருக்க வீடை வரைஞ்சிரும். வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூரை, அதான் ட்ரையாங்கிள் ஷேப். அந்த வரையும்ல நார்மலாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் எட்டு வீடோட கூரை, ஓகேவா? டாப், வீடோட டாப் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ட்ரையாங்கிள் ஓகே, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது, ஓகே? அண்ட் வீடோட செவுரு அந்த பாட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, ஓகே? வரைஞ்சிங்களா? அந்த ஸ்கொயரோட சென்டரில் அதை வாசல் டோர். வாசல் எத்தனை டயாமீட்டர்ல இருக்கு? டயாமீட்டர்னா சர்க்கிள் தானே டயாமீட்டர் இருக்கும். சரி ஓகே. அண்ட் இந்த வீடுனா ஜன்னல் இருக்கணும்ல. ஜன்னல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சர்க்கிள் ஜன்னலும் ரைட் சைடில் வந்து ட்ரையாங்கிள் ஜன்னலும் இருக்கு. அண்ட் இன்னொன்று வீடோட அந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, ரைட் சைடு அந்த கர்வில் அந்த பெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்னி. அந்த சிம்னினா என்னன்னு தெரியல, அதான் சிம்னி இருக்கு. சிம்னி அதாவது புகை, அந்த புகை போகிறது. புகைலாம் வரல, அந்த வரல. வரைஞ்சிட்டியாடி? ஓகே, இப்போ வந்து வீடு முடிஞ்சிச்சு. அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோன்னா ஒரு மரம் எப்படி இருக்குன்னா இந்த கிளவுட்ஸ் மாதிரி அந்த லீவ்ஸ், ஓகேவா? கிளவுட்ஸ் வந்து கச்சா முச்சா அந்த பெண்டா மரம். அதோட ஸ்டெம் தானே சொல்லுவாங்க, அது பேரு. அப்படியே ரெக்டாங்கிள் ஷேப்ல தான் இருக்கு. அப்படியே அது நீட்டா 2 லைன் வரைஞ்சி அப்படி இருக்குமா அந்த மாதிரி தான் இருக்கு. சரி ஓகேவா? அண்ட் மரத்துக்கும் அந்த வீட்டுக்கும் நடுவில் மேலே ஒரு ஸ்மைலி, அதாவது ஸ்மைலி பால் இருக்கும்ல, அந்த பால் மாதிரி இருக்கு சன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லப்பா, சன்னு வளைய கொடுப்பாங்களா? சரி, அதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 அந்த சன்னை சுற்றி 10 கோடு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரோடு. இந்த ரோடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதான் ரோடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ஒரே லைனு. பார்த்துக்கோண்டி, இந்த பேர் பார்த்துக்கோங்க டாடி, ஓகே? ரோடு வந்து ஒரே லைன், மரத்துலேருந்து அப்படியே வீடுக்கு அப்படியே ஒரே லைன். ரோடு கிடையாது, கிரவுண்டா?
சீக்கிரம் நாங்க அழிக்கிற சொல்லிக்க டைம் சீக்கிரம் சொல்லு. ஓகே அடுத்தவங்களதே பாக்குறேன். ஸோ அவ்வளோதான். பார்க்கல நான் கேட்டேன். அவ்வளோதான், நான் சொன்னது வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ காக்கெல்லாம் பறக்கல. ஸோ இப்போ நான் சொன்ன இமேஜும் இவங்க வரைஞ்சிருக்கிறதும் சிமிலராக இருக்கான்றதை பார்க்கலாம். அழகா வரைஞ்சிருக்கேன். என்னடா இப்படி அநியாயம் பண்றீங்க? அவன் பேர் மரத்தை படுறான். இது என்னடா மரம்? குழந்தையும் மரம் இப்படிதான் வரையும். நான் சன்ல வந்து ஸ்மைலி மாதிரி இருக்கும்னு சொன்னேன். நீ ஸ்மைலியே வரையல. ஸ்மைலி பால் மாதிரி. ஆமா, ஸ்மைலி பால் மாதிரினா நான் ரவுண்ட் நான் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் சர்க்கிள்னு சொல்லியிருப்பேன்ல. ஸ்மைலி பால் மாதிரினா அது ஸ்மைலி. சரி, ஓகே. ஒரு நேர்மையான டிசிஷன், அதாவது இந்த இமேஜில் இருக்க மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மது தான் தப்பாக வரைஞ்சிருக்கா. ஹரிஷ் வந்து சிம்லர் அந்த மரத்துல மட்டும் தான் ஒரு பிள்ளை க்ளோஸ் ஆயிருமா? க்ளோஸ் ஆயிரும். அதுதான் நான் க்ளவுடா இருக்கா, இலை மாதிரி இருக்கு. க்ளவுட் இப்படி இருக்கு. அப்பெல்லாம் ஒத்துப்பா. நானும் தான் சொல்வேன் எங்க வீட்டு பக்கத்துல எப்படி இருக்கு. உங்க வீட்ல இல்ல மாட்டானா? அட்லீஸ்ட் நீ ஸ்மைலி மாதிரி வரைஞ்சதா கூட எனக்கு கொஞ்சம் டஃப்பா இருக்கும். நீ தப்பு பண்ணிட்டடி. நீ இதுல சூரியன் தப்பு பண்ணிட்டடா. ஆனா என் டிராயிங் நீ அசிங்கப்படுத்த கூடாது. அசிங்கலாம் படுத்தல, நியாயமா சொல்றேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டோட வின்னர் ஹரிஷ். இப்போ வந்து ரவுண்ட் 2. ரவுண்ட் 2ல என்ன இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா கேட்டர்பில்லர் தெரியுமா? என்னது? தமிழ்லையா? தமிழ்ல இல்ல, வெட்டுக்கிளியா? கேட்டர்பில்லரே தெரியாதா? ஓ பில்லை. கேட்டர்பில்லர். சோ கேட்டர்பில்லர்னா என்ன? பட்டர்ஃப்ளைக்கு முன்னாடி ஒன்னு இருக்குமே, அதான்டா கேட்டர்பில்லர். சோ அதை தான் இப்போ நீங்க வரைய போறீங்க. ஓகேவா? சோ சொல்லுவா இன்ட்டு கொடுப்பா. சோ இதோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது ஓகே. அதாவது ஃபேஸும் பாடி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் லெஃப்ட் சைடுல, பாடி வந்து ரைட் சைடுல அப்படியே போகுது. ஓகேவா? சோ அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சுக்கோங்க. ஓகே, புரியுதா? நேரா போதா பெண்ட் போடுதா? ஃபேஸ் லெஃப்ட் சைடுல இருக்குது, பாடி ரைட் சைடுல இருக்குது. அவ்வளவுதான், இதுதான் க்ளூ. ஃபேஸ் ரவுண்ட் ஆகுதா எப்படி இருக்கு? அது சொல்றேன் இரு. அதுதான் ஃபர்ஸ்ட், அது வரையறதுக்கு ஃபர்ஸ்ட். ஓகேவா? சோ ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. மேல 2 குச்சி இருக்கணுமே காது கிட்ட. இரு, அப்ப நீ வரைஞ்சிரு, நான் வேணா சொல்றேன். உனக்கு தெரியும்னா வர. நான் பார்த்த இமேஜ்ல இருக்க மாதிரி இருக்கணும், அதான் போட்டி. ஓகே, ஃபேஸ்ல வந்து 2 சர்க்கிள், கண்ணுக்கு 2 சர்க்கிள் வரைஞ்சிருக்காங்க, 2 பெரிய சர்க்கிள். அதே மாதிரி ஸ்மைலில இருக்க மாதிரி ஒரு ஸ்மைல் சொல்றேன். ஸ்மைலில இருக்க மாதிரி ஒரு ஸ்மைல். ஓகே. அந்த சர்க்கிளுக்கு நடுவுல அந்த ஐபால், அந்த பிளாக் கலர் ஐபால் வரைஞ்சிருக்காங்க. சர்க்கிளுக்கு நடுவுல வரைஞ்சிருக்காங்க. ஓகே, அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஏலியனுக்கு வர ஆண்டனா மாதிரி இருக்குது 2 கொம்பு. அந்த ஐபிஸ்கஸ்க்கு நடுவுலலாம் ஒரு இது வரும். இந்த மாலுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட உடம்பு வந்து 8 சர்க்கிளால் ஆயிருக்கு. சர்க்கிளோட எப்படின்னா இந்த தலையிலேருந்து அந்த சர்க்கிள் ஜாயின் ஆகுது. அந்த உடம்புல அப்படியே ஜாயின் ஆகி 8 சர்க்கிள் பெருசுலேருந்து அப்படியே சின்னதாக போகுது. ஆஃப் சர்க்கிள்னு சொல்லலாம். அதாவது 10 மணி 10 to 7. அவ்வளோதான். இதுக்கு மேலே வரைஞ்சே காமிச்சிட்டேன் நான். அந்த மாதிரி 8 பெருசுலேருந்து சின்னது அப்படியே யூ ஷேப்ல கொஞ்சம் பெண்ட் பண்ணியிருக்கோம். லைட் யூ, ரொம்ப பெரிய யூ இல்ல. இது 2 கால் மட்டும் போட்டா இழிச்ச மாடு. ஏய், நீங்க இந்த பொங்கலுக்கு வரைஞ்சீங்களே அதானே இது? நான் எடுத்திருக்க இமேஜ்ல வந்து 3 கால் தான் இருக்கு. இன்னொரு கால் வரைஞ்சிருந்தாங்கன்னா அதுக்குள்ள நான் கட் பண்ணிட்டேன். ஓகே, இதுக்கு வந்து 3 கால் தான். 3 கால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட 3வது சர்க்கிளில் அந்த தலையிலேருந்து தலை வந்து 1, அதுக்கப்புறம் பாடியில் 2, 3வது பாடியில் வந்து ஸ்மால் லெட்டர் டி மாதிரி ஒரு காலம், அது பக்கத்துல பி மாதிரி ஒரு காலம் இருக்கு. ஸ்மால் லெட்டர் டி 3வதுல தான் இருக்கு. ஆமா, ரெண்டுமே 3வதுல இருக்கு. சரி, 4வதுல வந்து ஒரே ஒரு அந்த ஸ்மால் டி, அந்த நார்மல் டி நடுவில் இழுக்க வேணாம் எண்டில். டி. என்னடா அப்படி ஏமாத்திட்டீங்க? முடிஞ்சதா காய்ஸ்? ஓகே, உங்க இமேஜை காமிங்க. காட்டு. நான் தான் கைடுறா. என்ன அது கீழே
இடம் பத்தல இது என்னடா எனக்கு புரியல. மைனஸ் போட்டு எனக்கு புரியவே இல்லை. மைனஸ் போட்டிருக்கேன். கேட்டர்பில்லர் பாடி தனித்தனியா இருக்குமா சரி இப்படி அப்படின்னா? ஏதாவது பேசுவீங்க அந்த பேரு இந்த பக்கம் வாங்கிக்கிறேன். பத்தலைன்னா அழிச்சிட்டு இந்த பக்கத்துல இருந்து வரையணும். இப்படி புடிச்சிட்டு இருக்கு. ஸ்லேட் எப்படி புடிச்சிருந்தா எப்படி புடிச்சிருக்கோம்? சரி டிஸ்டன் நான் தானே சொல்லணும். ஸோ ஓகே ரெண்டு பேர் இமேஜும் காமிங்க. ஸோ காமிங்க. நான் அத்தனை வாட்டி சொன்னேன் அந்த பூக்கு நடுவில் இருக்க அந்த காம்பு மாதிரி அந்த இது மாதிரி என்ன பார்த்தா 2 குச்சி வரைஞ்சி வச்சுக்கிற தலையில. இந்த பேர் அதுமே கிராஸ் போய் அவன் சிரிக்கிற அந்த பேர் சிரிக்கிறது வேற பேய் மாதிரி இருக்கு. காட்டு. அப்பா இந்த அழகா சிரிக்குது. இந்த அழகா சிரிக்குது. இந்த அழகா சிரிக்குது ஆக்சுவலி. அண்ட் 2 பேரும் அந்த யூ ஷேப் Black dotனா black color இது சாக்பீஸ் என்கிட்ட Black dot. என்னோட இன்னோவேட்டிவ் மூலமா ஆனா இவன் நான் சொன்னது புரிஞ்சிட்டால. டாட் ஆக்கிட்டேன். அதுதான் டாட்ன்ட்டு அப்புறம் அதுதான் black dot. இப்போ உங்க கண்ணுக்கு என்ன தெரியும்? black dot தானே தெரியுது. இல்லை ஸோ அவள் தான் காம்பு வந்து உள்ள மிஸ்ஸிங். சரி ஓகேவா அதே மாதிரி ஒரே பக்கம் இல்லாம கேட்டர்பில்லரே மிஸ்ஸிங்டா. ஏய் இது என்னடா மிஸ்ஸிங் உனக்கு? அது என்ன கேட்டர்பில்லர் அது கொஞ்சம் கூட கோடு கிழிச்சிட்டேன். ஓகே ஸோ இந்த ரவுண்டோட வின்னர் மது. ரவுண்ட் 3 இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஈஸியானதெல்லாம் இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இது கொஞ்சம் கஷ்டம். எனக்கு இன்ட்டு கொடுத்ததே கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ நீங்கள் வரைய போது வந்து ஒரு டாக். ஆமாம் டாக். ஸோ இந்த டாக் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தலை லெஃப்ட் சைடில் பாடி இருக்கா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வரீங்க. என்னடா இப்படி இருக்கு தலையில? அது அந்த அந்த இல்லடா புரியுதுடா. இப்படி இருக்கு அதுதான்டா தலையில அது மாதிரி ஸோ இப்போ அதுதான் நீங்கள் வரைய போறீங்க. ஸோ டாகோட தலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டையை உல்ட்டாவா போட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் அந்த மேலே இருக்க போர்ஷன் மட்டும் லைட்டாக அமுங்கி இருக்கு. 2 பேரும் அழிச்சும் கொஞ்சம் பெருசாக வரீங்க. கொஞ்சம் பெரிய இமேஜ் தான். அப்புறம் எனக்கு இடம் 10 மார்க்க குறை. சரி ஓகே வரீங்க அப்படியே வரீங்க. ஓகே ஸோ அது 2 காது இருக்கு. 2 காது எப்படி இருக்குன்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு. ட்ரையாங்கிள் எப்படின்னா அந்த ஃபிளாட் லைன் இருக்குல்ல லெஃப்ட் சைடு இது வந்து அந்த ஃபிளாட் லைன்லேருந்து அப்படியே வந்து ட்ரையாங்கிள் மாதிரி பெண்ட் ஆகி திரும்பி அதோட முட்டையில் போய் சேர்ந்துது. ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு 2 காது 2 பக்கமும் அதான் அது மாதிரி. அப்படியே இருக்கு. 2 பேரும் கொஞ்சம் தப்பா வரையறீங்க. திரும்பி உங்களுக்கு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் புரியலன்னு நினைக்கிறேன். ஃபிளாட் லைன் இருக்கா அந்த லைன்ல லைட்டா இந்த பக்கம் ஒரு கோடு இந்த பக்கம் கோடு வெளில இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அந்த கோடை அப்படியே ஒரு நிமிஷம் நானும் பாத்துக்கிறேன். ஓகேவா அது என்ன பண்ணா அப்படியே ஒரு 90 டிகிரி ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் அந்த கீழே இருக்குல்ல ஸ்ட்ரெயிட் லைனோட எண்ட் இருக்குல்ல அதை வந்து தலையில ஜாயின் பண்ணி விட்டுருங்க. சும்மா பண்ணிட்டேன் போடா கன்ஃபியூஸ் பண்ணாத. ஏய் வந்துடா இந்த பைக் எல்லாம் கட்டு போவாங்கல லடாக்லாம் போவாங்க. ஈஸியா கால் போடுது. இந்த கால் பெருசாக தான் இருக்கும்ல நாய்க்கு. திரும்பி பேட்ச் வந்துட்டான். திரும்பி பேட்ச் வந்து பரவாயில்ல. ஓகேவா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 கண் இருக்கு. கண் எப்படின்னா ஒரு மிளகு முட்டை ஷேப்ல எப்படி இருந்தா எப்படி இருக்கும் கருப்பா அந்த ஐ மீன் இது நீங்க ஒயிட்ல வரப்பா ஒயிட்ல ஓகேவா அந்த மாதிரி ஒரு டாட்டே கொஞ்சம் பெருசா வச்சு அப்படி இருக்கும். கொஞ்சம் பெரிய டாட்டா ரவுண்டு. அதையே வந்து இந்த கண்ணையே வந்து ஹரிசான்டலா வரைஞ்சு எப்படி இருக்கும். ஹரிசான்டல்ல தான் நம்ம கண்ணு வரைவாங்க. சரி மூக்க சொல்றேன். மூக்கு இப்போ வரையுது. மூக்கு வந்து அதே வந்து ஹரிசான்டலா நார்மலா வரைஞ்சிருப்பீங்க. நாய்க்கெல்லாம் இப்படிதான் வரைவாங்க. அதே மாதிரி டார்க்கா ரவுண்டா ஓவல் ஷேப்ல ஃபிளாட் ஓவல்னா என்ன சொல்றது இந்த நம்ம மேல இருந்து அந்த ஆஃப் பாயில பார்த்தா எந்த ஆங்கிள் இருக்கும் இப்படி இருக்கும். சாரி நாய். ஓகேவா அந்த மாதிரி ஃபுல் பிளாக்ல இருக்கு. ஐ மீன் ஒயிட்ல இருக்கு. ஃபுல் ஒயிட்ல இருக்கு. ஓகேவா அது வாய் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏய் ஓ மூக்க சொல்லுது எவ்வளவு வாய் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா W மாதிரி இருக்கு வாய். அதாவது அந்த Wயோட நடுவுல வரும்ல அந்த அந்த U முடியும் போது அந்த வந்து மூக்க டச் ஆயிருக்கு. சரி கேபிட்டலா ஸ்மாலா? ஸ்மால் W. இதோட பாடி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹாட் டாக் தெரியும்ல ஹாட் டாக் மாதிரி கொஞ்சம் பெருசா. வேற எப்படி சொல்லலாம் சொரக்கா வந்து படுக்க வச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு உடம்பு. தலை வந்து அந்த சொரக்காவோட எண்டை மறைச்சினுங்குது. புரியுதா நான் சொல்றது? ஒரு சைடு மறைச்சுனுக்குதுடா தலை சொரக்காவோட எண்டை. முழு சொரக்கா அப்படியே வரைய முடியாது தெரியாது. பாடி ஓகே கேப்டன் புள்ள இப்போ
அதோட வால் இருக்குல்ல, வால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஆனால் இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாதி நிலா இருக்கும்ல, அது பேர் என்ன சொல்லுவாங்க? ஆஃப் மூனோட இன்னும் கொஞ்சம் குவார்டர் மூன். நல்ல மெலிசா ஒரு நிலா நம்ம வரையும் போதெல்லாம் வரையலாம், அந்த நிலா தான் வாலாவே இருக்குது. எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி நிலா எப்படி இருக்குமோ அப்படி வராது, அதுதான் அடி இல்ல, அதுவும் வராது. நான் இப்பயும் சொல்றேன், நான் அது வந்து கோடுன்னு சொல்லியிருப்பேன். இது வந்து நிலா மாதிரி இருக்குன்னா நிலா ஷேப்ல வரையணும், அதுக்காக தான் நிலா மாதிரி வெள்ளை கலர்ல இருக்கு. அதனால நான் சாக் பீஸை வெள்ளை கலரும் மொத்தமா அப்பிட்டேன். நிலா ஷேப்பு. வெண்டைக்காம இருக்கு. ஓகே, இதுக்கு வந்து 4 கால் இருக்கு. 4 கால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே தான், 4 காலுமே பி, ஸ்மால் பி. அந்த பி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உடம்புல இருந்து, அதாவது பேக் சைடில் ஃபர்ஸ்ட் உடம்புல இருந்து பி போடுங்க. அதுக்கப்புறம் அது கீழே பாட்டம்ல இருந்து ஒரு பி, அதாவது உள் சைடு கால், அந்த பக்கம் இருக்க காலுக்கு பாட்டம்ல இருந்து பி. ஓகேயா? அதே மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து உடம்புல இருந்து ஒரு பியும் பாட்டம்ல இருந்து ஒரு பியும் வருது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது உடம்புல இருந்து வருது. ஆமா, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது உடம்புல இருந்து வருது, அதுக்கப்புறம் பாட்டம்ல இருந்து வருது. சரி, இந்த மாதிரி வாழ்க்கையில வந்து நான் கேவலமா வரைஞ்சதே கிடையாது, நல்லா தான் வரையேன். ஓகே, முடிஞ்சிச்சு. உங்களோட டாக் வந்துச்சு. இப்போ வந்து நான் வந்து உங்ககிட்ட காமி மாதிரி இவங்க 2 பேர் பார்த்துக்கிட்டோம் அவங்க டாகை. காமி காமி. ஓ, இப்படி விட்டு அப்படியே பூனைக்கு மாதிரி போதா? சரி, ஓகே, நான் என்னோட ஒரிஜினல் இமேஜ் காமிச்சிருவா. சரி, அவங்களுக்கு காமி. நிலா இப்படி இல்லாம அப்படி போகுது. நிலா இப்படிதான் கவட்டை கட்டிடுறேன். 2 பேரும் பாருங்க இமேஜ். நான் சொன்னது முட்டையே அமுக்கி வச்ச மாதிரி இருக்கா? என்னடா தலைகீழ காது? என்ன தலைகீழ? நான் தான் சொன்னல, இந்த ஃபிளாட் லைன்ல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னா, அதுக்கப்புறம் முன்னாடி நீ பெருசா வரையுமோ கரெக்டா வரைஞ்ச, அதுக்கப்புறம் அழிச்சிட்டு திரும்பி பேட்ச் மாதிரி வரைஞ்ச. இது ட்ரையாங்கிள், தலைகீழ ட்ரையாங்கிள். அதான் தலைகீழ போடு. தலைகீழ ட்ரையாங்கிள். ஆக்சுவலா இதான் நான் இங்க இருந்து என்ன சொன்னேன், இங்க ஸ்ட்ரெயிட் லைன் வரைய சொன்னேன், வரைஞ்சிட்டு ஜாயின் பண்ண சொன்னேன். ஓகேவா? அதான் தலைகீழ போட சொல்லிடணும் ட்ரையாங்கிள் அங்க இருந்து. அதுக்கப்புறம் சரி, நான் சொன்னதெல்லாம் வரைஞ்சிட்டேன். W போட சொன்னேன், இவன் கரெக்டா போட்டுக்க. நீ என்ன நாய்க்கு லாடம் கட்டி வச்சு, லாடம் பண்ண மூக்குல கட்டுவாங்களே, மூக்குல ஏதோ கட்டுவாங்கடா, கயிறு கட்டி இழுக்கிறதுக்கு. ஆக்சுவலி மூக்கு நான் கயிறு. நான் இன்ஸ்டா கொண்ட நான் டாக் வரைஞ்சி போடுறேன், நான் வரையற ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால் தான் ஹைலைட். நிலா மாதிரி வால் வந்து கவுட்டை கட்ட சொன்ன மாதிரி. இவன் வந்து நான் வந்து நிலா சொன்னேன், நீ என்ன வெள்ளரிக்கா இது வெண்டைக்காய் வந்துச்சு. என்னடா நிலா தான்டா இது? நிலா எப்போ குவார்டர் நிலா? நீ தானே சொன்ன குவார்டர் வால் தொங்கவே தொங்காத, குவார்டர் நிலா. இதான் ஆஃப் மூன்னா பாதி மூணு இருக்கும், இது குவார்டர் ஷேப்ல இருக்குல்ல. குவார்டர் நம்பர் குவார்டர் ஆஃப் மூன் எப்படி இருக்கும்? ஏ மென்டலே வைத்தியம். ஐ மீன் ஆஃப் மூன்னா பாதி தான் ஆஃப் மூணு. ஐ மீன் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓ, ஆஃப் மூன். ஓகேவா? ஏய், என்னடா குவார்டர் மூன் தான்டா இருக்கு. குவார்டர் மூன். ஏய், டயகிராம் அசிங்க பார்த்தா. ஓகே, ஸோ நீங்கள் வரைஞ்சிங்களா, எப்படி வரைஞ்சிங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே, இந்த ரவுண்டோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஷ். சிம்பிளாக வரைஞ்சிட்டான். ஸோ இந்த கேமோட வின்னர் ஹரிஷ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் நான் சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட வந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. பார்க்காம வரைஞ்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஜாலியாக இருந்துச்சா? எனக்கு தான் பேசி தொண்டெல்லாம் வலிக்குது. நீ பண்ணு, அப்ப நான் நெக்ஸ்ட் டைம் பேசுறேன். அப்ப நீ எப்படி? சரி ஓகே அவங்க கேட்டாங்கன்னா நான் பண்றேன். ஓகே, நீங்க சொல்லுங்க, நான் வேணா பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல இன்னொரு சேனல் சந்திக்கிறோம். Until then, bye from entire I am Subbu official team. Bye.